வணக்கம். மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் இந்த புரோகிராமில் மறுபடியும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்காக இங்க தக்காளி தொக்கு பண்ண போறேன். சில கம்பெனிகள்லாம் தக்காளி தொக்குன்னு மார்க்கெட் பண்றாங்க, சில வீடுகளை செய்யறாங்க. அதுல இந்த பிரிசர்வேட்டிவ், அதாவது 5 மாசம் 6 மாசம் இருக்கிறதுக்காக சில எதெல்லாமோ சேர்க்கிறாங்க. அதாவது வினிகர் அது போல எல்லாம் சேர்க்கிறாங்க. அதெல்லாம் சேர்க்காம சுத்தமா பண்ணினா ஒரு 4-5 நாள் இல்ல மேக்சிமம் ஒரு வாரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், சாப்பிடலாம். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதுதான் தக்காளி தொக்கு. அது எப்படி செய்யறது அதை பார்ப்போம் வாங்க. இது பாருங்க, இது இஞ்சி நல்லா சுத்தம் பண்ணி அதோட ஸ்கின்னை நம்ம எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதோட கொஞ்சம் உளுந்து, வெள்ளை உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், இது கொஞ்சம் கடுகு, இது கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மிளகுபொடி, காயத்தூள், புளி எக்ஸ்ட்ராக்ட், புளி தண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வடிகட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது தக்காளி. தக்காளி நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். இது டேஸ்டுக்காக மட்டும் உப்பு. இந்த பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு தக்காளி தொக்கு செய்யறதுக்காக பயன்படுத்த போறோம். சோ இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்காக என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்தோம். இப்ப செய்யற முறை பார்ப்போமா வாங்க. இந்த பர்னரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளேம் மேல இந்த பாத்திரத்தை வைக்கிறோம். இதோட மூடிய அப்புறப்படுத்தி பக்கத்தில் வைக்கிறோம். முதல்ல இதுல செய்ய வேண்டியது கொஞ்சமா எண்ணெய், குக்கிங் ஆயில் இதுல விட்டுக்கிறோம். இந்த ஆயில் சூடாகிற நேரத்தில் இஞ்சி இருக்கு பாருங்க, அத இதுல போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த வெள்ளை உளுந்து, அதையும் இதுல போட்டுக்கிறோம். அடுத்ததாக வெந்தயம், அதை இதுல சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஜீரகம், அதையும் இதுல சேர்த்துக்கிறோம். இந்த 4 பொருட்களும் நம்ம இப்போ ஒரு நிமிஷம், ஒரு 1 மினிட் இதுல ஃப்ரை பண்ணணும். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. பாருங்க, இந்த இஞ்சி அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. அதுபோல வெந்தயம் சரி, உளுந்து எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த நேரத்தில் இதுல செய்ய வேண்டியது இந்த கடுகு, அதை போட்டுக்கணும். கடுகு போட்டதுமே 5 to 10 செகண்டுக்குள்ள அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் செய்யணும். ஓகே, கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுல இந்த பாருங்க, கடுகெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை வச்சிருக்கோமே, அதை இதுல சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தெரியும், கருவேப்பிலை நிறைய சவுண்ட் கொடுக்கும். இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அந்த சவுண்டு கம்மியாகிற நேரம், அது கம்மி ஆயிடுச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அதுதான் அதுக்கு அறிகுறி. இப்போ இந்த மஞ்சத்தூள், அதை இதுல சேர்த்துக்கிறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்றோம். அடுத்தது சில்லி பவுடர், நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்குங்க.
பாருங்க, சில்லி பவுடரையும் சேர்த்துட்டோம். காயத்தூள், அசஃபோய்டிடா பவுடர், அதையும் இதுல சேர்த்துக்கிறோம். பாருங்க, இந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டியது இந்த புளி தண்ணி இருக்கு பாருங்க, அத இதுல விட்டுக்கிறோம். புளி தண்ணியை விட்டு இந்த ஃபயரை நம்ம கம்மி பண்ணிக்கிறோம், ஃப்ளேம. இந்த புளி தண்ணியும் குக் ஆகிற நேரத்தில் தான் தக்காளியை ஆட் பண்ண. ஓகே, இப்ப பாருங்க, தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இது குக் ஆகணும். அதாவது தக்காளி நல்லா வதங்கணும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை குக் பண்ணணும். அப்படியே மூடி வைப்போம். வாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, 5 to 6 minutes அப்படியே நல்லா வதங்கி தக்காளி மிக்ஸ் ஆகி, இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது உப்பு இருக்கு பாருங்க, அத இதுல சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு தான் சேர்க்கணும், ஜாஸ்தி போடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தக்காளி தொக்கு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணுங்க. தக்காளி தொக்கு ரெடி டு சர்வ். அப்போ இந்த தக்காளி தொக்கு செய்யறது எப்படிங்கறத பார்த்தோம். நீங்க இப்படி செஞ்சு பாருங்க. ஓகே, செஞ்சு உங்க ஒப்பீனியன் என்னங்கறத எனக்கு எழுதுங்க. mohansharma@celebrityKitchen@gmail.com இந்த இமெயில் ஐடியில. ஓகே, நம்ம மறுபடியும் சந்திப்போமா? வணக்கம். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.